திருச்சிட்டம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்கவிருப்பது சாப விமோச்சனமும் விநாயகர் புராணத்தின் மகிமையும். பூதத்தின் பேச்சை கேட்ட பிருகுமுனிவர், அவசரப்படாதே, உனக்கு நன்மையே செய்வேன். அதுவரை அருகில் செழித்து வளர்ந்திருக்கும் அந்த மாமரத்தின் பொந்தினுள் புகுந்திரு என்று கட்டளையிட்டார். பூதமும் அந்த மாமர பொந்தினுள் நுழைய அடுத்த கணமே அந்த மாமரம் தீப்பற்றி எரிந்து சாம்பலாகியது. அப்போது அந்த பூத சரீரத்துள் இருந்த ஆத்மாவானது தூய்மை பெற்று மிகுந்த சௌந்தரியத்தோடு கூடிய தேவ வடிவமாக மாறி முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கியது. கருணாமூர்த்தியே, அந்த பாவியின் ஆயுதத்தால் துர்மரணமடைந்து பெரும் துயரத்தோடு அலைந்து கொண்டிருந்த எனக்கு உங்கள் தரிசனத்தால் நற்பாக்கியம் கிட்டியது என்று தேவதூதன் கூறினான். அக்கணமே விநாயகப் பெருமானின் ஏவலால் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக விமானம் இறங்கியது. அந்த ஜீவாத்மா அதில் ஏறி ஆகாய மார்க்கமாக தேவலோகம் சென்றது. அந்த அதிசயத்தை கண்ட முனிவர்களும் மன்னனும் விம்மிதமடைந்து பணிந்தனர். அதன்பின் பிருகு முனிவர் சோமகாந்தனை நோக்கி, மன்னனே, உன்னை பிடித்த பிரம்மஹத்தி நீங்கிவிட்டதை நீ கண்டாய். இனி உனது குஷ்டநோய் நீங்குவதற்கான வழியை தேடிக்கொள். அதை சொல்லுகிறேன், கேள். முக்கண் படைத்த யானைமுக பெருமானான விநாயகரின் புராணத்தை கேட்டால் சகல துன்பங்களும் தீவினைகளும் உன்னை விட்டு அகலும். முற்காலத்தில் அகம்பாவம் கொண்டு சிவபெருமானை தள்ளி யாகம் வளர்த்த தக்கன் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்டு அளவற்ற துன்பங்களை அடைந்த போது ஒரு முனிவரின் அறிவுரைப்படி விநாயகரின் மகிமைகளை கேட்டதாலேயே சாபம் நீங்கி ஆனந்தம் அடைந்தான். இந்த விநாயகர் புராணம் 7 பிறவிகளின் பாவங்களையும் போக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய நன்மைகளை தரவல்லது என்று கூறினார். இதை கேட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த சோமகாந்தன் முனிவரை மும்முறை வலம் வந்து வணங்கி முறைப்படி நியமங்களை முடித்து விநாயகர் புராணத்தை கேட்க தீர்மானித்தான். அந்த வினாடியிலேயே அவனது உடலில் ஒட்டியிருந்த குஷ்ட நோய் முற்றிலும் ஒழிந்தது. துர்க்கனவிலிருந்து விழித்தவன் போல அவனது தேகம் முன்பு இருந்ததை விட அதிக காந்தியுடனும் பொலிவுடனும் பிரகாசித்தது. இந்த அற்புதத்தை கண்டு அவனது மனைவி சுதன்மை, அமைச்சர்கள் மற்றும் அங்குள்ள அனைவரும் தேவாமிர்தம் பருகியவர்களைப் போல ஆனந்த பரவசம் அடைந்தார்கள். அதன் பின்னர் பிருகு முனிவர் சோமகாந்தனுக்கு விநாயகப் பெருமானின் உன்னத மகத்துவங்களை விரிவாக எடுத்துரைக்க தொடங்கினார். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிட்டம்பலம்.